உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும், நம்ம எப்படி இருக்கணும். சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம், சில பயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. சனி பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவர். சனி கொடுக்க யார் கெடுக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான். அந்த ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது, 7 சனி, அஷ்டம சனி, நம்ம எல்லாமே சொல்கிறோம். நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, எப்படி இருக்கார், என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை சனி பகவான் வக்ர சஞ்சாரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:24 மணிக்கு வக்ர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது. 7:26 மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா 138 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு 138 நாள் சனி வக்ர கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும், எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி இருக்கையில் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராசி பலன்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார், ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம். ரகசிய மந்திரம்னு பேர். ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம். அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன, அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கான சனி வக்ர கதியோடைய பாதிப்புக்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனி வக்ர நிகழ்வானது சிம்ம லக்னத்திற்கும் ராசிக்கும் வேறுபாடான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ சிம்ம லக்னம் என்றால் அஷ்டமஸ்தானத்திலே வக்ர நிகழ்வு, சிம்ம ராசி என்றால் பொருள் இழப்பு, ஏமாற்றம், மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும். பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஏற்கனவே பல பிரச்சனைகளில் சந்தித்து இன்றைக்கி சில பேருக்கு என்ன தெரியுமா, மனசில் ஓடிட்டுருக்கோம், நடுத்தருக்கு வராது தான் பாக்கி, மற்ற எல்லா கஷ்டத்தையுமே என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிட்டேன், நம்பி இருந்தவன் என்னை மோசம் பண்ணிட்டான். நிறையா விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களை நிறையா கேட்குறோம். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன ஒரு இடத்துலையும் நமக்கு ஒரு சில நிலையான பேர் இல்லாமல் சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருள் இழப்பு, ஏமாற்றங்கள்லாம் கூட வரணும், இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இந்த 138 நாட்கள் சவாலான நாட்கள் தான். கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன், உடல்நிலை பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், அதே போல் பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தமான, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், சைனஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், அதே போல் பார்த்திங்கன்னா சரும நோய், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனமாக இருக்கணும். நெருக்கடி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். பொருளாதார வகையிலே விஷயத்தில் கவனம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நிதானித்து போகிறது நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள் சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் மறையும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஈகோ இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துண்டா நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. என்றைக்குமே விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை. ஸோ கவனமாக இருங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் இடமாற்றங்கள் வரலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகம் சம்பந்தமான சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும்.
வெகு தூரம் செல்லக்கூடிய பயணங்களில் கவனமாக கவனமாக வாங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது வேண்டாம். தேவையில்லாத மனபயம், மன அழுத்தங்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தைகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. விளையாட்டாக பேச போய் அது வில்லங்கத்தில் போய் முடியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். நம்ம அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம். சும்மா சாதாரணமாக பேச போய் அது பெரிய பிரச்சனையை முடியறதெல்லாம் அதெல்லாம் இப்போ இந்த சிம்மராசிக்கு உண்டு. நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் நடக்கும். நம்ம சும்மா சாதாரணமாக பேசுவோம், அது பெரிய வில்லங்கத்தில் போய் முடிஞ்சிடும். அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கேட்டு சில விஷயங்களை பார்த்து செயல்படுவது நல்லது. அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் தரக்கூடிய நாளாக இதாக அமையும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும். புத்திரர்கள் மனவேதனைகள், புத்திரர் சம்பந்தமான மனவேதனைகள் உண்டு. குழந்தைகளால் சில மனவேதனைகள், குழந்தைகள் படிக்கலை, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில சமாச்சாரங்கள், மனவேதனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். சிம்மராசி ஏற்கனவே நிறையா இருக்குது, இன்னும் அதிகமாக வந்தால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அந்த லெவல் இருந்துட்டு இருக்குது. பிள்ளைகளிடம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கோபமாக பேசாமல் நிதானமாக பேசுகிறது நல்லது. சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீகமான இடத்தை விட்டு வேறு இடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் ஓரளவுக்கு சில நன்மைகள் வரக்கூடியதாக இருக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கூடி வரும். ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்ப உறவுகளிலிருந்து விலகி செல்லக்கூடிய சூழல்கள் சில பேருக்கு விலகும். குடும்ப உறவுகள்லாம் இருக்காங்களே, சில பேர் விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இந்த இடமாற்றங்கள்ங்கிறது வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் அடுத்ததாக ஷேர் மார்க்கெட்லலாம் ரொம்ப நிதானித்து செயல்பட வேண்டும். மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும். கடை முதலியான விஷயங்கள் நார்மலான சில லாபங்கள் இருக்குமே தவிர அதிகமான சில சூழ்நிலைகள் இருக்காது. சொத்து விவகாரமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருங்க. அடுத்ததாக சிலருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தடை இல்லாமல் முடியும். இந்த சிம்மராசினா மக நட்சத்திரம் சிம்மராசி, புற நட்சத்திரம் சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. ஸோ சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இப்போ இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இந்த சிம்மராசிக்கு அப்படின்னா நம்ம என்ன சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்லோகம் சொல்லித்தரோம். என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு நன்னா இருக்கும். ஓம் ஹ்ரீம் ஐம் சௌ, ஓம் ஹ்ரீம் ஐம் சௌ, ஓம் ஹ்ரீம் ஐம் சௌ. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஒன்று. ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு ஜாதகத்தில் சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பக்த ஆஞ்சநேயர்னு பேர். பக்த ஆஞ்சநேயர் போய் ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றுங்க, அது சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயருக்கு செய்யும் போதே சனி பகவானுக்கும் சேர்த்து செய்யுங்க. சனி பகவானுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி விளக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்கள். தீபம் ஏற்றி வன்னி இலைகளால் அர்ச்சனை பண்ணுங்கள் சுவாமிக்கு. தயிர் அபிஷேகம் பண்ணுங்க, ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இது எந்த சனி பகவான் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தாலும் சரி. ஆனால் சனிக்கிழமையில் போகிறது விசேஷம். சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில் போயிட்டு வர்றது நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள் சிம்மராசி பொறுத்தளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், டைரெக்டாக இல்லாட்டால் இன்டைரக்டாக நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாள். இன்னொரு 6 மாத காலம், இந்த 138 நாள் இல்லாமல் இன்னும் 6 மாத காலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அந்த காலகட்டங்கள்லாம் முடிந்தால்தான் அடுத்தடுத்து உங்களுடைய ராசிப்படி ஓரளவுக்கு சரியாகவோ அடுத்தடுத்து சில விஷயங்கள் போகிறதுக்கோ சரியாக இருக்கும். பெண்கள் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களில் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த சனி வக்கரகதி இந்த 138 நாட்கள் கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போக முடியும். சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, குருஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுபம், வாழ்க வளமுடன்.